கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா 0/9/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் லாட்டரி ட்ரா நம்பர் 392 கூடிய ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிசல்ட் இந்த 751 வச்சு ஓகேங்களா. வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் என்ன கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் கேஎல் டைமண்ட் என்ற பேக்குக்கு மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா எல்லாருனாலையும் ஒரு வின்னிங் எடுக்கணும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா. வாங்க நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட் ரிவீல் என்னன்றதை பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 7 ஓகேங்களா, பி போர்டு 5, சி போர்டு 1, சி போர்டு 1. இதில் நம்ம கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம 6 அதிகபட்சமாக சூஸ் பண்ணியிருந்தோம், அதனால் 6 வரல ஓகேவா. இதில் நம்ம 5 வர்றதுக்கான வாய்ப்பு, ரிசல்ட்டை வச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 5 வந்துருச்சு. சி போர்டில் நம்ம 1 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரான ஒரு 7 ஓகேங்களா. இதில் 1 நம்மளுக்கு ஒரு சரியான பாஸு. இதில் நம்மளுக்கு ஒரு பிசி வின்னு ஓகேங்களா. 3 டிஜிட்டே வின்னாங்க வேண்டியதுங்க. இதில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங்கில் 5-1 பாஸு. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம கொடுத்துருந்த ஒரு கெஸ்ஸிங் 5-1 பிசி நிறையா 5-1 இருக்குங்க. இதில் நம்ம 4-5-1 கொடுத்துருந்தோம். அடித்தது பார்த்தீங்கன்னா 7-5-1 ஓகேங்களா. இங்கே 4 வராமல் இங்கே 7 கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு 3 டிஜிட் வின்னு தான். பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோ முடியலை. அதுக்கப்புறம் ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 ஏ போர்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. அதாவது ஏ போர்டு பாஸ். ஒரு நல்ல ஒரு சூப்பரான குட் ட்ரை, நல்ல ஒரு ட்ரை. ரிசல்ட்டை நல்லா ஒரு சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்து பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு அதை அவுட்புட்டாக காட்டுறோம் பார்த்தீங்களா. அதுதாங்க ஒரு அதுதான் ஒரு இதே ஓகேங்களா. ஏனோ தானோன்னு கெஸ்ஸிங் போகிறதுக்கு நம்ம சேனல் ஒன்றும் டப்பி சேனல் கிடையாது ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கை வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது ஏ போர்டு 7, ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்ம ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரில் இருக்குது. 6 அல்லது 0 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4 ஓகேங்களா. 6-0-4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கில் அது. அதாவது ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர் 6-0-4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான் ஓகேங்களா. மறக்காமல் கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. பி போர்டில் நம்ம ஃபாலோவிங் பண்ணுற ஒரு நம்பர், அதாவது டுடேலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் 4 ஓகேங்களா. 4 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 4 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9 வராத பட்சத்துக்கு 8க்கு அதிகமான ஒரு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. 8 பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4, 9, 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. யார்கிட்டையும் காசு கொடுத்து கெஸ்ஸிங் வாங்காதீங்க, அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. கெஸ்ஸிங் கேட்டுக்கோங்க, காசு கொடுத்து வாங்க வேணாம் தயவு செஞ்சு ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் ஆன ஒரு நம்பர் 7. இது ஒரு 2-3 டேஸாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 7 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 1க்கு 1 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இருந்தால் இதுக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் 9. 7-1-9 நம்மளுடைய சி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்மளுடைய முக்கியமான ஃபாலோவிங் நம்பரான ஒரு 7, ஒரு 1, ஒரு 9 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு
அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் வரக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இது தான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டும் பார்த்தாச்சு, சி போர்டும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதில் மூணுலையும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக எடுத்து மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் ஒரு வின்னிங்கை நான் பார்க்கல, வின்னரை கூடிய சீக்கிரத்தில் நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசி. ஓகேங்களா? இந்த ஏபி, ஏசி, பிசியில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 89, 93, 67. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 38, 07. ஓகேங்களா? 07. அது மட்டும் இல்லாத பட்சத்துக்கு 24. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு இதுவே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய நிர்மல் லாட்டரி NR 392751 வச்சு 09/8/2024 ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 89, 93, 67, 38, 07, 24. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய. இதில் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரான எல்லா நம்பருமே சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? எல்லாமே கலந்துருக்கு. 899367380724. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அது இது தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்னு நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 601. ஓகேங்களா? 601 974. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 747. இந்த 4 வந்து கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். 747. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 427. நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கணும். அதனால் யார் யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்களாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோவிங் நம்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 605. ஓகேங்களா? 605. ஏன்னா நம்மளுக்கு ஏ போர்டு 6 வந்து நம்மளுடைய ஃபாலோவிங் டைம் போயிட்டுருக்கு. அதனால் கூடிய சீக்கிரத்தில் அந்த நம்பரை தட்டி தூக்கி ஆகணும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 691. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? 601 974 747 427 605 691. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இது தான். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு டுடே. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 7, 9. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஒரு கெஸ்ஸிங். இதை 679 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் ப்ளே பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வெற்றியை நீங்களும் சும்மா தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். நம்மளுடைய ஆல்போர்டு கெஸ்ஸிங்கான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 7, 9. இதில் என்னென்ன நம்பர்லாம் உங்களுடைய ஃபாலோவிங் ஃபேவரட் நம்பரான நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இனிதே சிறப்பாக முடிந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிகள் பல. வேறு எதுவும் கெஸ்ஸிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. டிஸ்க்ளைமர்:
திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. இதை கருத்தில் கொண்டு விளையாடவும். ஓகேங்களா? கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.